உண்மையான பக்திக்கு முன்னால் வயதும் உடலும் வெறும் எண்கள் மட்டும்தான் என்பதை நிரூபித்துள்ளார் 116 வயதான நவநீதம்மாள் பாட்டி. கர்நாடகாவை சேர்ந்த இந்த பாட்டி ஏழுமலையான் மீது கொண்ட அசைக்க முடியாத பக்தியால் திருப்பதி மலையை நடந்தே கடந்து அனைவரின் நெஞ்சங்களையும் நெகிழ வைத்துள்ளார். ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களின் வேண்டுதலுக்காக திருப்பதி மலையை நடந்தே ஏறுவது வழக்கம். ஆனால் இந்த வயதிலும் நவநீதம்மாள் பாட்டி தன் குடும்பத்தினரின் துணையோடு மலையடிவாரத்தில் இருந்து ஒவ்வொரு படியாக எடுத்து வைத்து அந்த ஏழுமலையானை தரிசிக்க நடந்து சென்ற காட்சி பார்ப்பவர் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. பாட்டி மலையேறும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி நாடு முழுவதும் காட்டு தீ போல பரவி பலரது பாராட்டுகளையும் பெற்று வருகிறது. பாட்டியின் இந்த அசாத்தியமான பக்தியை கண்டு நெகிழ்ந்து போன திருப்பதி தேவஸ்தானம் நவநீதம்மாள் பாட்டிக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் சிறப்பு VIP தரிசனம் வழங்க ஏற்பாடு செய்தது. இதனால் எந்த ஒரு சிரமமும் இன்றி அந்த ஏழுமலையானை பாட்டி மிக அருகில் கண்டு மனமுருகி வேண்டினார். பாட்டியின் இந்த பக்தி பயணம் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவின் கவனத்தையும் ஈர்த்தது. இது குறித்து அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில், உண்மையான பக்திக்கு முன்னால் வயது என்பது வெறும் எண்தான். கர்நாடகாவை சேர்ந்த இந்த 116 வயது பாட்டி ஏழுமலையானை தரிசிக்க நடந்தே மலையேறியதை கண்டு நான் வியந்து போனேன். அவரது வாழ்நாள் பக்திக்கு துணையாக நின்ற குடும்பத்தினரை காண்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இது அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஊக்கம் என்று நெகிழ்ச்சியோடு பதிவிட்டுள்ளார். முதல்வரின் இந்த பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பக்தியும் வைராக்கியமும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு இந்த பாட்டியே உதாரணம் என்றும், இந்த வயதிலும் பாட்டியை தாங்கி பிடித்த அவரது குடும்பத்தினருக்கு பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன.